என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைல் மெனுல ஷேர்ல இருக்க இன்னொரு ஆப்ஷனான பப்ளிஷ் டு வெப் தான் நம்ம பார்க்க போறோம். அங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க டேட்டாவை எப்படி எல்லாம் ஷேர் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். அதுல இன்னொரு வகை தான் பப்ளிஷ் டு வெப். ஏன் இது யூஸ் பண்றோம்னா, அந்த டேட்டா மற்றவங்களால ஜஸ்ட் பார்க்க தான் முடியணும். ஒரு சில டேட்டா கண்டினியூஸா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் ஸ்கோர், ஷேர் மார்க்கெட், சேல்ஸ் டேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் டேட்டா அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்ன ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அங்கே அப்பியர் ஆகிட்டே இருக்கும். அதை கண்டினியூஸா வாட்ச் பண்றவங்களுக்கு இந்த டேட்டா உதவியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதோடைய டேட்டாவை கூட டைரக்டா இந்த மாதிரி வெப்ல பப்ளிஷ் பண்ணலாம். மக்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபைல் மெனுல ஷேர்ல பப்ளிஷ் டு வெப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். அதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்பெட். லிங்க் டைரக்டா லிங்க் எடுத்து நம்ம ஒரு வெப் பேஜ்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்றப்போ அது டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்கும். இன்னொன்று எம்பெட். எம்பெட் ஒரு வெப்சைட்ல ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆகவோ இல்லை ஒரு கிராஃப் ஆகவோ ஒரு பர்டிகுலர் சைஸ்ல நம்ம இந்த சைஸ்க்குள்ள இந்த டேட்டா வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா எம்பெட் பண்ணோம். ஓகே, லிங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லிங்க்ல பார்த்தீங்கன்னா இதுல என்டையர் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஷீட் 1 கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பை ரீஜன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேல்ஸ் பை ரீஜன் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கிராஃப் தான் இதுல காட்டியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்டையர் டாக்குமெண்ட் கொடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா வெப் பேஜ், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், டேப் செப்பரேட்டட் வேல்யூஸ், பிடிஎஃப், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ஓப்பன் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வெப் பேஜ் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணலாம். பிடிஎஃப் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெப் பேஜ்ல எப்படி பப்ளிஷ் பண்றது நம்ம பார்ப்போம். வெப் பேஜ் செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ்டு கண்டென்ட் அண்ட் செட்டிங். ஸோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்குன்னா அது சேஞ்ச் பண்ணி இப்போ என்டையர் டாக்குமெண்ட் சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். தென் இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஆட்டோமேட்டிக்கலி ரீபப்ளிஷ் வென் சேஞ்சஸ் ஆர் மேட். அந்த ஆப்ஷன் டிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நம்ம இன்னொரு டேப்ல அதை பேஸ்ட் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் 1, ஷீட் 2ன்னு சொல்லிட்டு என்டையர் டாக்குமெண்ட்டே பப்ளிஷ் ஆயிருக்கு. ஷீட் 1ல இருக்க டேட்டா பிளஸ் கிராஃப் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி ஷீட் 2ல இருக்க கிராஃபையும் நீங்க பார்க்க முடியுது. பப்ளிஷ் டு வெப்ல என்டையர் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றப்போ இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ 2 டேப், ஸோ மல்டிபிள் டேப்ஸ் என்னென்ன இருக்கு எல்லாமே இங்க அப்பியர் ஆகும். இல்ல இந்த டேட்டா அவங்களுக்கு தெரிய வேணாம், ஒன்லி இந்த கிராஃப் மட்டும் நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இங்க என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக சேல்ஸ் பை ரீஜன் அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இங்க இன்டராக்டிவ் ஆர் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. இன்டராக்டிவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வர சேஞ்சஸ் அப்டேட் ஆகும் ஆக்சுவலா. ஸோ பப்ளிஷ் கொடுப்போம். பப்ளிஷ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லிங்க் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் மட்டுமா உங்களுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது இன்டராக்டிவா வந்திருக்கு. ஸோ இதுல என்ன வேல்யூன்றதை நம்ம இது மேலே வச்சோம்னாவே எவ்வளோ வேல்யூன்றதை காட்டணும். சேல்ஸ் வேல்யூ ஈஸ்ட்ல எவ்வளோ வேல்யூ, சவுத்தில் எவ்வளோ வேல்யூ, நார்த்தில் எவ்வளோ வேல்யூ, இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் காட்டினோம். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் இதில் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இமேஜ் நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மட்டும் இப்போ அந்த டைமில் என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் மட்டும் நமக்கு இதில் கிடைச்சிருக்கு. இதுதான் இன்டராக்டிவ்க்கும் இமேஜுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கலி ரீபப்ளிஷ் வென் சேஞ்சஸ் ஆர் மேட், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏசர் 139 வெஸ்ட்ல
139 lakhsக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 300 இருக்கு சேல்ஸ் வேல்யூ. அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். 139 239 அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 300 இருக்கிறது வந்து 400 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பப்ளிஷ் இதுலையும் அப்டேட் ஆகணும். ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்துட்டோம். எவ்வளோ கட்டுது? 300 இருக்கு. இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. 400 வந்துருச்சு வெஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இங்கே இருக்க சேஞ்சஸ் என்ன ஆகுதோ அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு வெப்பில் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமும் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எந்த டாக்குமெண்ட்டை நம்ம எந்த ஷீட்டை வந்து ஷேர் பண்ணணும், இல்லை என்டையர் டாக்குமெண்ட்டே ஷேர் பண்ணணுமா, இல்லை பர்டிகுலர் ஒரு கிராஃபை ஷேர் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டில் நம்ம டாக்குமெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பிடிஎஃப்ல எப்படி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பிடிஎஃப்ல பப்ளிஷ் பண்ணுறப்போ அந்த டாக்குமெண்ட் அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக தான் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டோடைய கேட்லாக் வந்து நம்ம பிடிஎஃப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னா பப்ளிஷ் பண்ணோன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்கான டேட்டா வந்து பிடிஎஃபாக நம்மளுக்கு தெரியும். அந்த ஷீட்டை வந்து நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக பப்ளிஷ் ஆயிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஷீட் 1ல் இருக்க எல்லா டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக நம்ம அதை பப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அவ்வளோதான் சிம்பிளாக. இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் வந்து இதில் இருக்க பேசிக் யூசேஜ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். பப்ளிஷ் டு வெப்பில் இவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இமெயில் திஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோஸை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.